அவனை அங்கேயே சாவடிச்சுக்கணும்டா. போதும் போதும், நாளைக்கு திருப்பி அடிச்சுக்கலாம். இல்ல இப்பே போலாமா? டே உர்ரா, கை வேற எரியுது. அவன் சைக்கோடா, அவன் சைக்கோ. வா இப்ப போவோம், அங்கேயே தான் இருப்பான். நீ எங்கேயும் போத்த வேலை, இங்கே உட்கார். நீ பொத்து. அவனை அடிக்கலாம்னு சொன்னப்ப பார்த்து சும்மா தானே இருந்த. முதல்ல நீ எதுக்காக அடிச்ச அவனை? அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலடா. கிளாஸ்ல ஒரு ஓரமா உட்கார்றது, எப்ப பாரு கரெக்ட் போட்டு, எப்ப பாரு மேக்கப் போட்டு, லிப்ஸ்டிக் காப்பிக்கிட்டு, யார்ட்டையும் பேசாம ஏதோ பெரிய ரகசியம் வச்சிருக்க மாதிரி. உனக்கு பிடிக்கல, அதுக்காக நீ அடிச்சிருக்க. ஆமாடா, அப்படிதான். இப்பயே போவேன். காரணமே இல்லாம அடிச்சதுக்கு அது போதும், மூடிட்டு உட்கார். இன்னைக்கு அடிச்சதுக்கே ஒரு மாசம் எந்திரிக்க மாட்டான்டா. உட்காரு. சைக்கோ. அவன் சைக்கோவா இல்ல நீ சைக்கோவானே தெரியல. எங்கடா பேகு? என்னடா அதெல்லாம்? தல்றா. அப்புறம் பாத்துக்கலாம். பேக்கும் அவனை மாரி சைக்கோடா. என்ன ஊசி குத்துடுச்சு. இப்ப என்ன? திரும்பவும் குத்திடுச்சுடா. சைக்கோ. என்ன மாதிரி இருக்கா? குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் ஒன்னே மாதிரியே இருக்கு. வேற எதுவும் இல்லை. நான் சொல்ல அவன் மேக்கப் போறான்ட்டு. இரு, அவனை மாதிரியே நான் உனக்கு மேக்கப் போடுறேன். அடைச்ச. ஏய் வாடா. இந்த புத்தகத்தை யார் கண்டெடுத்தாலும் படிக்க வேண்டாம். புத்தகத்தை ஒப்படைத்து விடுவோம். மேலே படுறா. அன்று கல்லூரி முடிந்ததும் என்னை ஆள் இல்லாத ஒரு அறைக்குள் இழுத்துச் சென்றனர். 3 பேரும் சேர்ந்து என்னை அடித்தனர். ரத்தம் கொட்டிய பின்பு என்னை விட்டு சென்றனர். போகும்போது ஒருவன் என் பையை எடுத்துச் சென்றான். நீ தேதியா போட்டிருக்கு? ஆமா. 3 அவர்களில் ஒருவனுடைய தந்தையின் மருத்துவமனைக்கு சென்றனர். என் பையை திறந்து என் டைரி. போதும், இதுக்கு மேல படிக்காத. பையன் பயந்துட்டான். நீ படுறா. சைக்கோ என்னதான் எழுதியிருக்கான்னு பார்ப்போம். வெளியே மேகம் கற்கத் தொடங்கியது. இடி சத்தம் கேட்டது. காற்றின் பலத்தில் ரோட்டில் இருந்த குப்பை பறக்கத் தொடங்கியது. டேய், ஏற்கனவே மழை வர மாதிரி தான்டா இருந்தது என்று சிரித்துக்கொண்டே மீண்டும் படிக்கத் தொடங்கினான். அவனுக்கு சிறிதும் தெரியாது அவன் படிப்பதை நிறுத்திவிட்டால் அவன் தலை வெடித்து விடும் என்று. என்ன நீயும்?
குளிச்சிட்டா அடுத்து என்ன நடக்கும் எப்படி தெரியும்? இப்ப என்ன பண்றது? கதவு சாத்திக் கொண்டதில் இருவரும் உள்ளே மாட்டிக்கொண்டனர். இன்னும் சிறிது நேரத்தில் ஒருவனை ஒருவன் கொல்லப் போகிறான். இறுதியில் அது அவனை அடித்துக் கொன்றது. அதற்கு பின் 5 மணிக்கு எப்படி இருந்ததோ அந்த இயல்பு நிலைக்கு மீண்டும் மாறியது.
அன்று கல்லூரி முடிந்ததும் என்னை ஆள் இல்லாத ஒரு அறைக்குள் இழுத்துச் சென்றனர்.